மணித்துளிகள் மார்ச் 22, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நித்திய ஜீவனை பெறுதல். தியான வசனம் யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். செல்போன் என்பது நவீன உலகத்துல மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு கருவி. அது வெறும் பேச்சு கருவி மாத்திரம் அல்ல, தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இணையத்துல உலாவுவதற்கும் பல்வேறு செயலிகளை பயன்படுத்துவதற்கும் உதவுகிறது. செல்போனை அலைபேசி அல்லது கைபேசி என்றும் அழைக்கிறோம். அத்தகைய கைபேசி இன்று நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அதை கண்டுபிடித்தவர் யார் என்று நமக்கு தெரியுமா? அதில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்ய நமக்கு தெரியுமா? இதை குறித்து அநேகருக்கு தெரியாது. நமது பேச்சுக்கள், புகைப்படங்கள் மற்றவர்களுக்கு எப்படி செல்லுகிறது? கைபேசியை உபயோகிப்பதற்கு இவைகளை தெரிந்திருக்க வேண்டுமா என்ன? இல்லை, கைபேசி உபயோகிப்பதற்கு இவைகளை தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த அறிவு நமக்கு தேவையும் இல்லை. நாம் மற்றவர்கள் அறிவை சார்ந்து வாழ முடியும். அதாவது அவர்கள் கண்டுபிடித்ததை வைத்து நாம் வாழ முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை உபயோகிக்க முடியும். ஆனா நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் மற்றவர்கள் அறிவை சார்ந்து வாழ முடியாது. மற்றவர்கள் அறிந்திருந்தால் போதும், எனக்கு நித்திய ஜீவனை குறித்து அறிவு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ரட்சிப்பு அடைய நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அந்த அறிவை அடைய வேண்டும். அதுதான் இயேசுவை பற்றின அறிவு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 நம்ம வாசிக்கிறோம். வேதாகமத்தையும் மற்ற இணைய புத்தகங்களையும் வாசித்து கிறிஸ்துவை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்து வைத்திருந்தால் மட்டுமே போதாது. மாறாக கிறிஸ்துவின் மீது முழு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பும் வைக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுவே நாம் நித்திய ஜீவனை பெற நாம் செய்யும் ஆயத்தம். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற முதலாவது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் 10:27-28 வாசிக்கிறோம். என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. மூன்றாவதாக, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று கிறிஸ்துவனிடத்தில் தஞ்சம் புகுந்து அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று யோவான் 6:54 வாசிக்கிறோம். நமக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டென்றும் அறிவோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.